இந்த வீடியோவில் ஆட்டிசமோட அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதே ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னா ஜஸ்ட் அவங்க உட்கார ட்ரை பண்ணுவாங்க, நம்மளோட வார்த்தைகள் லிசன் பண்ணுவாங்க. பட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன் வந்து நம்மளோட வார்த்தைகளை லிசன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் அவங்க ஆட்டிசம் சில்ட்ரனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் திங் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, சோஷியல் ஸ்மைல் இருக்காது, பேர் கூப்பிட்டா கூட ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதெல்லாமே இல்லை அப்படின்னா அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு அர்த்தம். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னா இந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று வேர்பலாக இருப்பாங்க, இன்னொன்று நான் வேர்பலாக இருப்பாங்க. வேர்பலாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட பேசும் போதே தெரியும். ஸோ ரிப்பிட்டேஷன் இருக்கும் வார்த்தைகளில். இப்போது பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களும் திரும்ப பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்பல் கண்டிஷன் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை மட்டும் அவங்க கரெக்டாக பேசவும் செய்வாங்க. ஸோ நான் வெர்பல் சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் நமக்கு சரியாக கன்வே ஆகாது. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இரிட்டபிள் க்ரையிங் மூலமாக சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, ஒரு மாதிரி இரிட்டபிள் சவுண்டு மூலமாக ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து கம்யூனிகேஷனுக்கு கீழே நம்ம வகுக்கலாம். ஃபோர்த்து திங் அப்படின்னு பார்க்கும்போது பிஹேவியரல் இஷ்யூஸ் இந்த சென்ஸ் அவங்க என்னென்னா, ஒன்று லைட்டையே பார்த்துட்ருப்பாங்க, ஃபேனையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் டாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நார்மல் சில்ட்ரன்ஸாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அதை வச்சு ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க, அது கூட ஏதாவது விளையாட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டாய்ஸை எடுத்து ஒரு ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. பர்டிகுலராக அந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த இடத்த விட்டு அந்த டாய்ஸை நம்ம வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா கூட அவங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் பிஹேவியரல் இஷ்யூஸோட கீழே நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்சரி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபியர் தெரியாது, ஒரு பயம்னா என்னன்னே தெரியாது, இன்னொன்று வந்து பெயின்னா என்னன்னே தெரியாது, நான் எடிபிள் ஐட்டம்ஸ் அதாவது சாப்பிடக்கூடாத பொருட்கள்லாம் எடுத்து வாயில் வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்து சென்சரி கீழேயும் வரலாம். ஸோ இதை தாண்டி என்னென்னா அந்த குழந்தைங்க ரொம்ப வேண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதுவும் நம்ம சொல்லலாம். வேறு என்ன, இன்னொரு ரொம்ப மோஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவம், அக்ரஸிவ்னஸ். இந்த கண்டிஷன்ஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்காது. இந்த கண்டிஷன் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அவங்க செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது. இந்த விதமாகவும் அக்ரஸிவ்னஸ் இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இருக்கும்.